இன்னைக்கு டே 1 ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நல்லபடியா முடிச்சாச்சு. ஒரு சேனல் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ டே 2ல இருக்கோம். அப்போ அ நேத்து வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் போட்ட வரைக்கும் லைக் ஓகே ஆல் குட். பட் போட்டதுக்கப்புறம் வந்து ஒரே எனக்கு நானே ஒரு ப்ரெஷர் எடுத்துக்கிட்ட மாரி ஃபீல் ஆச்சு. லைக் நாளைக்கு என்ன சொல்லப் போறோம்? நாளைக்கு என்ன பண்ண போறோம்? அ என்ன பண்ணலாம்? இது பண்ணலாமா? அது பண்ணலாமா? அத பத்தி பேசலாமா? இல்ல வேற ஏதாவது நம்ம நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள ஷேர் பண்ணலாமா? லைக் இந்த மாரி நெறைய யோசனைகள் வந்துச்சு. என்ன பண்றது அப்படின்னு ஒரு ஒரு தெரியல ஆக்சுவலா. ஸோ சுத்தமா வந்து ஒரு ஒரு ஃபுல் ப்ரெஷர் தான் சொல்லப்போனா. என் மேல நானே ப்ரெஷர் போட்டுக்கிட்டேன். அது மட்டும் நல்லாவே தெரியுது ஆக்சுவலா. நேத்து நைட்லாம் வந்து ரொம்ப ஒரு மாரியா இருந்துச்சு. பட் ஆனா இன்னைக்கு காலையில வந்து நானு ஓகே யூசுவலா வந்து நம்ம எந்திரிக்கிறோம். நம்ம வேலைய செய்றோம். நம்ம ஒர்க் இருக்கு. சாப்பிடுறோம். மறுபடியும் ஒர்க் பார்க்குறோம். மறுபடியும் சாப்பிடுறோம். மறுபடியும் ஒர்க் பார்க்குறோம். மறுபடியும் சாப்பிடுறோம். தூங்க போறோம். அப்படிங்கிற ஒரு ஒரு சேம் ரொட்டீன் அப்படியே தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலா. ஆனா ம் இப்ப நேத்து வரைக்கும் நேத்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அ காலையில எந்திரிப்பேன். ஆ ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது? ஒரு வாக் மாரி போயிட்டு, இப்போ வாக்கும் போறதில்ல. காலையில எந்திரிக்கிறது, ஆ ஆ சாப்பிடுறது, தென் ஒர்க் இருக்கும். தென் மறுபடியும் லஞ்ச் சாப்பிடுறது, தென் அகைன் ஒர்க் இருக்கும். தென் நைட் சாப்பிடுறது, தூங்குறது. இது மட்டும் தான் இருந்துச்சு ஆக்சுவலா. லைக் வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ராவா எதுவுமே பண்ணாத மாரி இருந்துச்சு. லைக் யூசுவலா சொல்லுவாங்கல்ல, அந்த 9 to 5 ஜாப், 9 to 5 ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அ அந்த மாரி தான் இருக்கு. ஆனா அதுலேருந்து எப்படி வெளிய வரது? என்ன பண்ணணும்? அதெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஏதாவது ஒண்ணு எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு ஒரு விஷயத்த நம்ம பண்ணுவோம். நம்ம ஜாப்ப தவிர ஒரு எக்ஸ்ட்ராவா வேற ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெயின் மோட்டிவ்ல தான் வந்து அ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஜஸ்ட் வெரி சிம்பிள் ஆக்சுவலா. ஆ மார்னிங் எந்திரிச்சோம். மத்த நாள விட இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சிட்டோம். ஏன்னே தெரியல ஆக்சுவலா. இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா போச்சு. ஒரு ப்ரொடக்டிவிட்டியா போச்சு அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆச்சு. லைக் ப்ரொடக்டிவிட்டி இன் த சென்ஸ் லைக் நான் வந்து அப்படியே அ 24 நேரம் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு வேலை செய்றது அந்த மாரிலாம் இல்ல ஆக்சுவலா. வந்து ஒரு ஒரு பேசிக்கா நான் ஒர்க் பண்றது வந்து ஒரு ஐடி கம்பெனில தான் இருக்கேன் ஆக்சுவலா. ஸோ டேட்டா இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோவே சொல்லியிருக்கேன். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா வந்து நான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டேட்டா இன்ஜினியரா. ஸோ நேத்தைக்கும் அதுக்கு ஐ மீன் இன்னைக்கும் அதுக்கு முன்னாடிக்கும் ஐ மீன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஏதாவது பண்ணணும். ஏதாவது வந்து லைக் 4 பேர் சொல்றதுக்காவது ஏதாவது பண்ணணும்ல. அதுக்காகவாவது ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அ நல்ல விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு பீப்பிள் ஆர் வாட்சிங் அப்படிங்கிற மாரியான ஒரு 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 அக்கவுண்டபிலிட்டி ஆகட்டும். அந்த மாரி ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு சின்ன சேஞ்ச் நல்லது பண்ணணும் அன்னைக்கு. நல்ல விஷயங்கள மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அ மைண்ட் ஃபுல்லா அந்த தாட்டா தான் இருந்துச்சு ஆக்சுவலா. யூசுவலா வந்து மார்னிங் எந்திரிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் அவ்வளோ சீக்கிரம் நேரமா எந்திரிக்க புடிக்காது. லைக் ஆ அ புடிக்காது இன் த சென்ஸ் லைக் என்னால முடியாது. நான் இப்போ லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா வந்து கொஞ்சம் ரொம்ப டிஸ்ட்ராக்ட்டா இருக்கேன். அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. நான் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. 1 மந்த்துக்கு முன்னாடிக்கும். இப்ப இருக்க லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கும் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஆ நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நம்ம மறுபடியும் ஒரு ரெகுலர் லைஃப் ஆர் ஒரு கரெக்ட்டான ஒரு லைஃப்க்கு வரணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலா. ஸோ இப்போ இந்த அ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது ஆக்சுவலா சீரியஸ்லி. சும்மா வந்து இப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்கிறதுக்காக சும்மா அடிச்செல்லாம் விடல ஆக்சுவலா சீரியஸாவே. ஏன்னா இன்னைக்கு மார்னிங் எந்திரிக்கும்போது, சரி கொஞ்சம் நேரமா எந்திரிப்போம், கொஞ்சம் ஏதாவது பண்ணுவோம், கொஞ்சம் நல்ல விஷயங்கள் பண்ணுவேன். அப்பதான் வந்து நைட் வீடியோ எடுக்கும்போது ஏதாவது சொல்றதுக்காவது இருக்கும் இப்படியா. ஏன்னா கண்டிப்பா பொய் சொல்ல முடியாது. என்ன பொய் சொல்லி வீடியோ போட்டுட்டு போயிரலாம். பட் திருப்பி அது செட்டே ஆகாது. அது அதில பொய் தேவையில்ல. என்ன இருக்கோ அத சொல்லிட்டு போறது அவ்வளோதான். ஏன்னா இது வந்து நம்ம ரெப்போக்காக கிரியேட் பண்றோம். நம்ம வந்து இது இது மூலமா வந்து நம்ம எதுவும் பண்ண போறதில்ல. ஸோ அ என்ன உண்மை அதிகமா இருந்தா தான் அது நாளைக்கு திரும்பி பார்க்கறதுக்கும் ஒரு அ ஒரு ஒரு விஷயமா இருக்கும் ஆக்சுவலா. இல்லன்னா வச்சுக்கோங்க லைக் எல்லாமே வந்து ஒரு பொய்யா இருக்கு அப்படிங்கிறப்போ, அத வந்து நம்ம திருப்பி வந்து நம்ம பார்க்கவே விரும்ப மாட்டோம். சப்போஸ் இப்ப நான் ஒரு ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் சரி ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது வந்து என்ன பண்ணியிருக்க போறோம்? எல்லாமே பொய் தானே சொல்லியிருக்க போறோம். நடிச்சு தான் இருந்திருக்கோம். இப்ப எதுக்கு அந்த வீடியோ பார்த்து என்ன ஆகப்போது? ஃப்ரீயா விடு அப்படிங்கிற மாரி மறுபடியும் அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள போற மாரி ஆயிரும். டிஸ்ட்ராக்ஷன் இன் த சென்ஸ் லைக்
ஒரு அ ரெகுலரான விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்துலேருந்து தேவையில்லாம வெளிய போயிறது. ஒரு ஒரு போர்டம் அப்படி கூட சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து போர்டம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் யூ திங்க் அண்ட் யூ ரியலைஸ் அண்ட் யூ வில் டூ த கரெக்ட் திங் அப்படிங்கிற மாரி நான் நான் நம்புறேன் ஆக்சுவலா. ஸோ இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 1 மந்த் போர்டம் தான் அதோட அவுட்புட் தான் இந்த யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு டே 1ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, டே வந்து கொஞ்சம் ஏர்லியாவே ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலா. லைக் யூசுவலா வந்து ஒரு 8:00 ஸ்டார்ட் ஆகும். டே வந்து இன்னைக்கு ஒரு 7:00 அந்த மாரி ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 1 ஹவர்ங்கிறது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. எந்திரிச்சோம் சரி ஏதாவது பண்ணுவோம், ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சோம். இங்க ஒரு பிக் சேஞ்ச் என்னன்னா, லைக் நான் மார்னிங் இப்போ லாஸ்ட் 1 மந்த்தா மார்னிங் எந்திரிச்சோனே குளிக்க மாட்டேன். லைக் எங்கேயாவது வெளிய போறோம் அப்படின்னா குளிச்சுட்டு போவோம். மத்தபடி வந்து அ குளிக்கிறது இல்ல. லைக் ஓகே மத்தியானம் குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அத போஸ்ட்போன் பண்ணிருவேன். பட் இன்னைக்கு வந்து இல்ல இன்னைக்கு நம்ம அட்லீஸ்ட் வீடியோ எடுக்கணும்ல, அதுக்கு சட்டை மாத்தணும்ல, எல்லாம் பண்ணணும்ல. அதுக்காகவாவது மார்னிங் நேரமா எந்திரிச்சோனே குளிச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் திங் வந்து எந்திரிச்சோனே ஓகே முதல்ல ப்ரஷ் பண்ணிட்டு எல்லாம் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே போறது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பட் இங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே வந்து நேத்து நைட் பைப்லைன்லாம் ரன் பண்ணியிருந்தோம். ஸோ ஒர்க் ரிலேட்டடா வந்து சில விஷயங்கள்லாம் ரன் பண்ணி விட்டுருந்தோம். அது வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆயிருக்கா? எதுவும் எரர் எதுவும் வரலையா? ஸோ தட் அத நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் போயிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் செட்டிலா இருக்கும். இல்லாட்டி ஒரு பிளான் ஒரு இப்போ ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு பிளான் மாதிரி எழுதி வச்சுட்டு போயிரலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ அத பண்ணிட்டு தென் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனோம். இத போய் சாப்பிட்டு வந்தோம். ஒரு சின்ன ஒரு டிரைவ் மாரி போயிட்டு, டிரைவ்னா லைக் ஒரு கார் அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. ரொம்ப சிம்பிள். டிவிஎஸ் எக்ஸல்ல ஒரு ஹெல்மெட்ட மாட்டிட்டு, ஒரு ஹெட்ஃபோன போட்டுட்டு, யூடியூப்ல ஒரு வீடியோஸ் பேக்ரவுண்ட்ல ஓட விட்டுட்டு, அப்படியே மெதுவா ஒரு டிரைவ் மாரி போயிட்டு, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மறுபடியும் வந்தாச்சு. வந்துட்டு சரி ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒர்க் அப்படியே ஸ்டார்ட் பண்ணல. மார்னிங்கே வந்து ஒர்க்க செக் பண்ணிட்டு போனதுனால, பெருசா எரர் எதுவுமே இல்ல. சரி ஓகே அப்படியே கேஷுவலா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்றப்ப, ஆ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்டஃப் ஆக்சுவலா இன்னைக்கு. ஆ நாங்க யூசுவலா பண்ற ஒர்க்லேருந்து கொஞ்சம் சில சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. லைக் டோட்டலா கம்ப்ளீட்டா ஒரு நியூ டொமைன்ல போய் ஒர்க் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சது. கைண்ட் ஆஃப் பிஓசி ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு எங்க லீட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அத மாரி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து மார்னிங்லேருந்து அப்படி தான் ஃபுல்லாகி போச்சு. தென் லஞ்ச் வந்து லைக் நினச்சிருந்தா என்ன வேணா சாப்பிட்டுருக்கலாம். ஜங்க் சாப்பிட்டுருக்கலாம். பட் ஸ்டில் ஓகே இல்ல இன்னைக்கு ஜங்க் சாப்பிட வேண்டாம். கொஞ்சம் நல்லதா சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபுட் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு வந்து லைக் ரொம்ப அதிக நேரம் ஒர்க் பண்ண மாரி இருந்துச்சு. ஓகே நெறையா ஒர்க் பண்ண மாரி இருந்துச்சு. ஏன்னா பிஓசி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. நார்மலா ஒர்க் பண்றது இல்லாம லைக் ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா ஒரு அ நல்லதா போச்சு ஆக்சுவலா. நல்லா ஒர்க் போயிடுச்சுன்னு சொல்லலாம். லாஸ்ட் 1 மந்த் வந்து ரொம்ப ஒரு டீவியேட் ஆன மாரி ஃபீல் ஆச்சு. லைக் நான் வந்து அ என்னோட ஒர்க்க வந்து லைக் நான் ப்ராப்பரா பண்ணாத மாரி இருந்துச்சு. இப்படி நான் இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கான ஒரு சேஞ்சா தான் இந்த ஒரு யூடியூப் சேனல் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. லெட்ஸ் சி எப்படி போகும்னு எனக்கு தெரியல. நாளைக்கு என்ன போட போறோம் அதெல்லாம் தெரியல. பட் நேத்து பண்ண மிஸ்டேக்க இன்னைக்கு பண்ணக்கூடாது. சிம்பிள். பை.